பிரசாந்த் என்ன பண்ண போறான்னு பார்த்தா கரெக்டா பண்ணியிருக்காரு, லிமிட்டா பண்ணியிருக்காரு. அவர் ஏரியாவில் கரெக்டா விளையாண்டுருக்காரு. படத்துல பிரசாந்த் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காப்புல. இந்த படம் வந்து ஹிந்தி வெர்ஷனும் மலையாள வெர்ஷனும் பார்க்காதவங்களுக்கு படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நல்ல படம். அது ரெண்டையும் பார்த்தவனுக்கு படம் ஓகேன்னு தான் வெளியே வர முடியும். அந்த நான் பார்த்தேன். அந்த கண்ணு தெரியாதோன்னு அர்த்தமா, அந்த கண்ணு தெரியாதோன்னு அர்த்தமா. இப்பயும் நான் அப்படிதான் இருக்கிறேன். அது கதை போனல, திடீர்னு கண்ணு தெரியுது, திடீர்னு கண்ணு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாப்ல லாக் வந்துதான், செகண்ட் ஹாப் என்ன எத்தனை வராங்க பார்த்தா அதுக்கப்புறம் தான் சொல்றேன் ஹிந்தியில வந்து ரீமேக் பண்ண போறான்ட்டு. ஹிந்தில இருந்து நம்ம பானிபூரியும் இதுவுமே சாப்பிட மாட்டோம். இதை வந்து ஹிந்தி கதையத்தான் நம்ம அவனே நம்மளை வச்சு பெரிய பெரிய ஹீரோ, டாப் ஹீரோ ஷாருக்கான நம்ம அட்லியை வச்சு கெஞ்சினுக்கிறாப்புல. இவனு ஹிந்தில இருந்து படம் எடுத்து வருமா? இன்னொன்னு யாரோட டைரக்ஷன்னா அவங்க அப்பா தியாகராஜனோட டைரக்ஷன். டைரக்ஷன்ல லாக் இருக்குதுன்னா மியூசிக் இந்த படத்துக்கு பணம் கொடுத்துருந்தா ஓரளவுக்கு நம்ம 50% 70% ஃபீல் வந்துடலாம். மியூசிக் பெருசா தரல. இன்னொன்னு சிம்ரனுக்கு சமுத்திரக்கனி ஹீரோன்றப்பதான் எனக்கு மனசு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. கள்ள தொடர்பு அது என்னவோ தை சாதத்துக்கு தக்காளி வேற ஏதோ தொட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்தது, வடகரி தொட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. மியூசிக் பாத்தீங்கன்னா கூலான வாட்டர் இருக்குல்ல, அதுல நல்லா உப்பு ஒரு பாயிண்ட் பிச்சு கொட்டி குடுறா நான் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி. அந்த மாதிரி மியூசிக் சுத்தமா காண்ட ஏத்துச்சு. ஆனா பிரசாந்த் சாரை லவ் பண்றேன், மதிக்கிறேன். ஒரு மனிதன் மிக்க நல்லா வரணும்ன்றது எல்லாரோட வர வேண்டிய ஒரு ஆளு. அவருக்கு இப்படி ஒரு கதை பண்ணா வேணாம், வேற யாருக்குன்னா டைரக்ஷன் கொடுத்துருந்தா இந்த படம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற கதையை அதெல்லாம் ரெடி பண்ணி பண்ணிருக்கலாமா அப்படின்னு. இப்போ கதை நல்லா இல்லையா, டைரக்ஷன் நல்லா இல்லையா? டைரக்ஷன் நல்லா இல்ல. கதையும் இதுக்கப்புறம் தான் போய் ஹிந்தியில பாக்கணும். அவன் என்ன கீச்சிக்கிறான் இல்ல, ஹிந்தியில வந்து மாஸ் கிட்ட அது. அப்படியா? ஆமா, நிறைய பேர் போட்டி கிடைக்காத படத்தை தியாகராஜன் சார் வந்து வாங்கிட்டாரு. அவரே எடுத்துட்டு நிறைய டைரக்டர் போட்டி போட்டாங்க அந்த படத்தை வாங்குறதுக்கு, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. தியாகராஜன் சார் போட்டு சண்டை போட்டு வாங்கிட்டாரு. இந்த கதையெல்லாம் நம்ம ஊர்ல இல்ல, கோடம்பாக்கத்துல ஓனக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அந்த இதுல இருக்கு பாருங்க தொட்டி பெருசா, அந்த வள்ளூர் கோட்டை தாண்டா, அதுல நிறைய கிடக்கும் அந்த கதை. இதெல்லாம் போய் போட்டி போட்டு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த கதையெல்லாம் நம்ம மலையாளத்துல இருந்து வாங்கியிருந்தா கூட இப்பெல்லாம் அவங்க கலகுறாங்க. மலையாளத்துல இந்த மாதிரி ஹாரர் பிலிமா, இந்த பிலிமா இருக்கு, ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் இருக்க பிலிமா நம்ம போயிட்டு அவங்க கிட்ட அங்க இங்க வந்து வேற தமிழை தான் கத்துன்னு போறாங்களே கண்டி, நம்ம ஒன்னா ஹிந்தி கத்துன்னு இங்க சுத்தி இல்லை, புரியுதுங்களா? அதனால அங்க இருந்து வர கதைக்கு இங்க சரத்து இருக்காது பெருசாலாம். தியாகராஜன் சார் டைரக்ஷன் பண்ணாம வேற யாரும் பண்ணி இந்த படம் ஓடி இருக்குன்றீங்களா? இந்த படம் அவரு டைரக்ஷன் பண்ணாம மலையாள டைரக்டர் யாருன்னா யாருக்கிட்டனா கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு தோணும். ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் எல்லாம் பக்கா. அவரோட சபியா அந்த உடம்பு இன்னும் மெயின்டைன் பண்றது, இன்னும் அவர் வந்து ஒரு 40 வருஷம் ஹீரோவாவே நடிக்கலாம், அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் சிம்ரன் பாத்தீங்கன்னா மிரட்டல், ஒரு அவுட் ஆஃப் போகஸ்ல இருக்கிற ஒரு ஹீரோயினை தூயின் வந்து கொடுத்து மறுபடியும் நல்லா பண்ணிருக்காங்க, அது ஓகே. KS ரவிக்குமார் சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லாக் தான். ஆனா நம்ம ஊர்வசி மேடம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இவங்க யார் யோகி பாபியும் கிடைச்சும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து இதெல்லாம் நெல்சன் கிட்ட குத்துருந்தா செம்மையா பண்ணிருப்பா போலியோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிளாக் காமெடி அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த காமெடி எல்லாம் நல்லா பண்ணிருக்கலாம், அதையும் விட்டாங்க. எல்லாமே கிடைச்சும் வேஸ்ட் பண்ணிட்டாங்களா. இதுல வேற வனிதா இருக்காங்கல்ல, வைரல் நாயகி வனிதா எப்படி யூஸ் பண்றாங்க? வனிதா தான் சமுத்திரக்கனியை வச்சு செய்யறாங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அப்புறம் அவர் வந்து கள்ள தொடர்புல தான் சிம்ரன் கூட இருக்கிறாரு. அந்த மாதிரி கதையா இருக்கு. வனிதா சாதாரணமாவே அவங்க புருஷனை விட மாட்டாங்க. இந்த படத்துலயும் அவங்க புருஷனை துப்பாக்கி முனையில பயன்படுத்துறாங்க. நவரசன் நாயகன் கார்த்திக் வந்தாரு, இந்த படத்தை நான் நடிகமா யோசிச்சிருப்பாரு பொழுது, அதாட்டி அவரை எப்படி சாவச்சுன்றதையும் காமிக்காமையே போயிட்டாங்க. அவரால் வச்சுதான் கதை கருவை உருவாகுது. பட் அந்த கதையும் வந்து நாங்க இப்படிதான் சுத்தம், இப்படிதான் செத்தாரு அப்படின்றத காமிச்சாலும் சந்தோஷப்பட்டிருப்போம். அதையும் காமிக்கல. இவருக்கு எப்படி கண்ணு போச்சுன்றதையும் காமிக்கல. திடீர்னு கண்ணு எப்படி வந்துச்சுன்றதையும் காமிக்கல. அதே மாதிரிதான் நம்மளும் சுத்தி நிக்கிறோம். சரி, இப்ப டோட்டலா எதை காட்டினாங்க எதை காட்டல? ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 பீஸ்ல ஹீரோயினை காமிச்சாங்க, அதனால பசங்க எல்லாமே கத்துனாங்க. அது சரியா காட்டலன்ட்டு வருத்தப்பட்டாங்க. அதை காமிச்சாங்க, சிலர் காமிக்கல. ஹீரோயினை சரியா காட்டல, இல்ல ஹீரோயின் சரியா காட்டலையா? அது நீங்க தான் போய் கேட்கணும். நீங்க இந்த வெற்றி விழா ஒண்ணு அறிவிப்பாங்க டி நகர்ல, அங்க போய் அவங்கள கேள்வி கேட்கணும். எண்டிங்ல திருப்பியும் கண்ணு தெரியாத மாதிரியே வந்துட்டு கண்ணு தெரியாத மாதிரி காட்டுவாங்க எல்லா படத்துலயும். அந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுதான் சந்தோஷ் நாராயணா. ஏன்னா ஏன்னா உனக்கு டைம் பாஸுக்கு ஆச்சுன்னா பேரை கேட்டுக்க போனேன். அந்தாதன் படத்தை பத்தி சொல்லி ஆகணும். ஆயுஷ்மான் குரானா மேக்ஸிமம் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. அந்த படத்துல என்ன ஸ்கிரீன் பிளே பண்ண முடியுமோ அதே பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப மலையாளத்துல வந்தோம்னா பிருத்திவிராஜ் வந்து பிரம்மா படத்துல வந்து அவர் மேக்ஸிமம் செஞ்சுட்டாரு. தமிழ்ல பிரசாந்த் என்ன பண்ண போறான்னு பார்த்தா கரெக்டா பண்ணிருக்காரு, லிமிட்டா பண்ணிருக்காரு. அவர் ஏரியாவில் கரெக்டா விளையாண்டுருக்காரு. படத்துல பிரசாந்த் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காப்ல.
இந்த படம் வந்து ஹிந்தி வெர்ஷனும் மலையாள வெர்ஷனும் பார்க்காதவங்களுக்கு படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல படம். அது ரெண்டையும் பார்த்தவனுக்கு படம் ஓகேன்னு தான் வெளியே வர முடியும். சந்தோஷ் நாராயணன் பெரிய சப்போர்ட் மியூசிக்கில், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நவரசன் நாயகன் கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு, சின்ன பீஸ் தான் பண்ணியிருக்காப்புல, ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. அவருக்கானி ஒரு சாங் வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சந்திர சூரியர் சாங்ஸ். தேட்டரே சைலண்ட் ஆகும், சரியான இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஃபேமிலியோட ஒரு தடவை பார்க்கலாம். நட்சத்திர ஜோடின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் சிம்ரன் ஜோடி போட்டிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். அவங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கு? இல்ல, ரெண்டு பேருமே அந்த கண்ணதிரை தோன்றிலாம் சொல்லலாம், நிறைய படம் சொல்லலாம், ஜோடி சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்குமோ, பேர் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதெல்லாம் பண்ணல. அவங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மீட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த மீட்டர்ல கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சிம்ரன் வந்து வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிரசாந்த் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரசாந்த் பாக்குறோம்ல, அவரோட ஆக்டிங் எப்படி? 8 வருஷம் கழிச்சு பண்றோம். கோட் வரப்போகுது. கோட் வந்துச்சுன்னா என்ன ஆகும், நீ வந்து நான் முன்னாடி விடு, உன்னுடைய ரேஸ் என்னன்னு பாக்குறது, ஃபர்ஸ்ட் ரேஸ் நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு விபியும் விஜய் வந்து சல்யூட் போட்டு அனுப்பியிருப்பாங்க போல. அதை ஓரளவு காப்பாத்திட்டாரு. ஓரளவு நல்லா பண்ணிக்கலாம்னு தைரியமா போய் கேட்கலாம். படம் வந்து கோட்டுக்கு கண்டிப்பா பிரசாந்துக்கு ஒரு தனியா ஒரு ஆடியன்ஸை வந்து இழுத்துட்டு வரும். அதாவது வைகாசி பிறந்தாச்சு படம் பார்க்கும்போது நம்ம பிரசாந்த் வந்து சிக்கன் திருத்தக்குட்டி மாதிரி இருந்தாப்புல, இப்ப கொஞ்சம் குண்டா இருக்காப்புல, அதை எப்படி ஏத்துக்க முடியுதா? அது எல்லாருக்குமே வந்து நீங்க சின்ன பிள்ளை சிறுத்தை மாதிரி எதிர்ப்பீங்க, அது மாதிரிதான். பட் அதுல வந்து ஒரு சின்ன ஒரு என்ன ஸ்கூல் பாய், ஒரு மில்கி பாய் அந்த மாதிரி இருப்பாங்க. இதுல ஒரு மெச்சூர்ட் ஆக்டிங் இருக்கு. சும்மா இல்ல, ஒருத்தர் பார்த்து காப்பி பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு சீனை கொடுத்துட்டீங்க, நடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அப்ப பண்ண மாதிரி பண்ணல, அவனோட ஜாஸ்தி பண்ணுங்க போது ரொம்ப கஷ்டம். அதை கரெக்டா பண்ணிருக்காப்ல, சக்சஸ். அதாவது நடிகர்கள்லயே முற்றிலும் திறந்த முனிவர் மாதிரி எல்லாம் கத்துக்கிட்ட ஒரே ஒரு நடிகர் பிரசாந்த் தான். இல்ல டான்ஸ் எப்படி பண்ணிருக்காரு? ஓகே, நீங்க இந்த சொல்றீங்க இல்லையா, அந்த குறை வந்து படத்துல இருக்குது. டான்ஸே கிடையாது. ஏன்னா பண்ண போறான்னு சொன்னா கிளைமேக்ஸ்ல வச்சு ஒரு ப்ரோமோ சாங்ல வச்சு செஞ்சுறாங்க. பட் அதெல்லாம் ஒட்டவே இல்லை. இப்படி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு ரசிச்சோ கைதொட்டியோ விசில் அடிச்சோ பாக்குற மாதிரி அந்த சாங் இல்ல. ப்ரோமோ சாங்ஸ் படத்துக்குள்ள எந்த பீஸுமே இல்ல, எந்த பீஸுமே இல்ல. ஒரு சாங் டான்ஸே கிடையாது. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், என்னடா படத்துல ஒரு சாங் இருக்காதா, நல்லா ஆடுவாப்ல, கோட்ல பண்ணிருக்காப்ல, விஜயோட ஆடி இருக்காப்ல, என்ன பண்ண போறான்னு பார்த்தா அந்த பீஸே வைக்கல. சரி, இவங்க குறை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு ப்ரோமோ சாங்ஸ். நிறைய படங்களை சொல்லுவோம், எந்த லூசுமே இல்லை, நீங்க எந்த பீஸுமே இல்லைன்றீங்க. கண்டிப்பா நீங்க வேற யார் இருந்தது? இந்த படத்துல எதிர்பார்த்ததா? ஏன்னா நாங்க ஆல்ரெடி வந்து இந்தியில வந்து தியேட்டர்ல பாத்துட்டோம், அந்த ஒண்ணு. மலையாளத்தை பிரம்ம வந்து ஓடிடில பாத்துட்டோம். சரி, இதை புதுசா என்ன பண்ண தமிழ் ஆடியன்ஸ்க்கு சொல்லிட்டு ஸ்கிரீன் பிளே மாத்துவோம்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் முடிவு எடுத்துட்டாரு. இந்த படம் அதுவே போதுமானது, நான் எதுவுமே மாத்த பண்ண காப்பி கேட்ட தரமா செஞ்சிருக்காரு தியாகராஜன் சார். அவர் முடிவு எடுத்துட்டாரு. நீங்க எப்ப முடிவு எடுக்க போறீங்க? எடுப்போமே, ஒரு ப்ராஜெக்ட் பிடிச்சதை எடுப்போம். தியாகராஜன் சாரோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அதே காப்பி கேட்ட கரெக்டா பண்ணோம்னா அவர் தான். ஓகே, சந்தோஷ் நாராயண் மியூசிக் எப்படி இருக்கு? சூப்பரா பண்ணிருக்காப்ல. சந்திரசூரி சரியான இடத்துல மியூசிக் பண்ணி சரியான இடத்துல பஞ்ச் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரேட்டிங் 6.9 out of 10. தேங்க்யூ.